என் கருணால் வாரு. மாமே குண்டல்வாடு. என்னது வாடு? குண்டல்வாடு. ஏய் குண்டல்பட்டி மாதவா. அந்தாமா இந்த குண்டல்வாடு என்றால் என்ன? திருப்பதியில குண்டல்வாடு. குண்டல்வாடா எதுவாக 7 குண்டல்வாடு. ஓ 7 மலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய நாராயணன் என்று அழைக்கிறான் எம்பெருமான். ஏய் மாதவா, உமக்கும் சற்று அறிவு இருக்கிறது. இருந்த பொழுதிலும் இந்த சிங்கார பொன்மேடை இதோ இந்த அரண்மனை காட்டிலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்பு தாயாக விளங்கக்கூடிய, அதாவது தாய் பாலாம்பிகாவின் அருளாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். எப்படி? ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். அது மட்டுமல்ல, இந்த மண்ணுலகிலே மனிதர்களாக பிறந்து தெய்வமாக, அதாவது மனிதர்களாக பிறந்து மனிதர்களோடு வாழ்ந்து தெய்வமாக இப்பொழுது நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பொன்னர் சங்கர். எப்படி? பொன்னர் சங்கர். பொன்னர் சங்கர் அதாவது சின்னண்ணன் பெரியண்ணன் சொல்லக்கூடியவர்கள். அவருடைய தங்கையாக விளங்கக்கூடிய தங்கால், அந்த அருக்காணி தங்காவின் அவதாரமாக விளங்கக்கூடிய இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுக்காக மாதம் தவறாமல் பௌர்ணமி பூஜை உண்டு செய்து, அந்த பௌர்ணமி பூஜையின் முடிவிலே ஊர், அதாவது சுற்றியுள்ள பொதுமக்களுக்கெல்லாம் தான தர்மங்களை வழங்கக்கூடிய, உலகிலேயே முதல் தான தர்ம கோவிலாக வழங்கக்கூடிய இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுக்காக கோவில் நிர்வாகியாகிய அன்பு தாயாகிய கோப்பெருந்தேவி அம்மா அவர்கள் தலைமையிலையும், அது மட்டுமல்ல இன்னும் டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயாகிய சோபா அம்மா அவர்களின் தலைமையிலையும், இன்னும் பூனாவிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயாக விளங்கக்கூடிய இன்னும் விமலாமா அவர்களுடைய, எப்படி விமலாமா அவர்களுடைய தலைமையிலையும் மற்றும் கோவில் அங்கஸ்தனர்கள். இந்த அங்கஸ்தனர்கள் யாரு? இந்த ராஜராஜேஸ்வரி தாயாரின் உறவுகள். அதாவது இந்த ராஜேஸ்வரியுடைய மகன்கள், மகள்கள், பேரப்பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கோவிலில் அந்த தாய்க்காக சேவை செய்து வரக்கூடிய இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் நமது நாடக குழு ரசிகர்கள் அனைவற்ற பேர்களின் முன்னிலையிலும் இந்த தாய்க்காக இன்று ஒரு நாள் இரவு சராட்டியும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு நம்முடைய தமிழகத்தில் புராணங்கள், அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய புராணங்கள் ஸ்ரீ ராமாயணமும் ஸ்ரீ மகாபாரதமும். அப்பேற்பட்ட ராமாயண மகாபாரத காவியங்களை எல்லாம் கற்று தெருக்கூத்து நாடகமாக உலகிற்கு முன்பதாக இப்படி மக்கள் எல்லாம் அந்த புராணங்களை அறிய வேண்டும் என்று சொல்லி தெருக்கூத்து நடிகர்கள் உண்டாகி அவர்கள் மூலமாக நம்முடைய மக்களுக்கெல்லாம் இந்த புராணங்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தெருக்கூத்து கலைஞர்கள் ஆண்கள், பெண்கள் என்று திருநங்கைகள், இப்படி அனைவற்று பேரில் இருக்கும் தருவாயில நம்முடைய திருநங்கை சமூகத்தினை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அன்பு தாயாராகிய கோப்பெருந்தேவி அம்மா அவர்கள் நம் திருநங்கை தெருக்கூத்து கலைஞர்களை அழைத்து நமக்காக நாமே அனைவர்களும் அனைத்து வேடங்களையும் ஏற்று நடிக்க வேண்டும் என்று சொல்லி தாயாகிய ராஜராஜேஸ்வரியின் அருள் கட்டளையினால இன்று இரவு சனாட்டி நடக்குது. இன்று இந்த சபையின் முன்பதாக நடத்தக்கூடிய நாடகம் அந்த மிகப்பெரிய காப்பியங்களாக விளங்கக்கூடிய அந்த மாபெரும் காப்பியங்களில் ஒன்றாகிய ஸ்ரீ மகாபாரதம். அந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய 18 நாள் பாரத போர். அந்த யுத்த காலத்துல 13ஆம் நாள் அபிமன்யுவும் ஒன்றை மலர் மாலையும் மற்றும் 14ஆம் நாள் யுத்தம். அது எப்படி? சைந்தவன் என்று சொல்லக்கூடிய ஜெயத்ரதன் வதை. உண்மைதான். இப்படி 2 நாடகங்களை ஒன்றாக வைத்து சபையோர் முன்னிலையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தினில் தர்பாராக நான் வந்திருக்கேன். நான் யார்? எனது பெயர் என்ன? பதிலளிக்கிறேன். ஹரிஹரி மூலமென்றி
மாதவா, சுவாமி இந்த சபையை நாடி வந்திருக்கிறேனே, வந்திருக்கிறீர்களே. நான் யார்? யாரு? நந்தநந்தனன், நந்தநந்தனன், நாராயணன், நாராயணன், கோவிந்தன், கோபாலன், நித்திய கல்யாணன், இப்படி பல பெயர்நாமங்களை கொண்ட என் பெயரோ ஆதிமாலின் அம்சமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கண்ணன். கண்ணா 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 சாமி சீமன திரு நாராயணா, ஏய், ஸ்ரீமந்த நாராயணா, ஏய், வெண்ணையை உண்ட கண்ணா, என்னங்கிறது சின்ன கண்ணா, நீங்களே அனைத்தும் நானே. சொல்ல போனா எங்களை எல்லாம் கடவுள் உண்மை. பகவந்துலு பகவந்துலு அப்படின்னா குண்டலவாடு மாதிரி பகவந்துலு. எதுவாக இருந்தாலும் அனைவர்களுக்கும் புரியும்படி தமிழில் பேசினால் நன்றாக இருக்கும். பகவான் பகவான் அரே பகவான் அரே பகவான். அப்படி ஆதி பரஞ்சோதி மாயனாகிய நான் கண்ணனாக இருந்த பொழுதிலும் சாமி கண்ணனா உண்மைதான். ஏனப்பா ஏழு குண்டலவாடு இப்பதான் புத்தியில பூந்து இருக்குதா? ஆமா சார். என்னப்பா? சாமி உங்களை பார்க்கும்போது பார்க்கும் பொழுது இதை தவறாக பேசியிருந்தா என்னை மன்னித்து விடுங்க. ஆகட்டும், நலமுடன் வாழ்வாய். இருந்த பொழுதிலும் இந்த உலகிலே 4 யுகங்கள், திரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள். இந்த 4 யுகத்துல இந்த நாராயணன் அவதாரமாக விளங்கக்கூடிய இந்த திருமால் மூர்த்தி நான் எத்தனை அவதாரங்களை மேற்கொண்டவன்? 10 அவதாரங்களை மேற்கொண்டவன் நான். அவதாரமா? உண்மைதான். என்னென்ன அவதாரம்? அந்த 10 அவதாரங்களை நான் எதற்காக எதற்காக அந்த 10 அவதாரங்களை எடுக்க வேண்டும்? என் அவதாரங்கள் 1008. ஆனால் அதிலும் குறிப்பிடத்தக்கவாக இருப்பது தச அவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரங்களை ஏன் எடுத்தேன்? என்னவாக பிறந்தேன்? சுவாமி பகவான் இதோ இந்த நாராயண மூர்த்தி ஆகிய இந்த விஷ்ணு பகவான் திருமால் நான் எதற்காக 10 அவதாரங்களை மேற்கொண்டேன்? எதற்காக எடுத்தீர்கள் மாதவா? முதலில் திரேதா யுகத்துல நான் எடுத்த அவதாரங்களோ 6 அவதாரங்கள். என்னென்ன அவதாரங்கள்? முதலில் எடுத்த அவதாரமோ மச்சம். மச்சம் என்றால் பிரம்மாவின் அதாவது கரங்களில் இருக்கக்கூடிய சுருதி என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள்.
என்னென்ன? ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள். இப்பேற்பட்ட இந்த வேதங்களை வைத்து பிரம்மனாகப்பட்டவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை படைத்து வந்தார். ஏய் அசு வாசாமி இருந்தாலும் அப்படி 4 வேதங்களை வைத்து பிரம்மனானவர் உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் படைத்தார். அவ்வேளையில சோமுகாசுரன் என்பவன் அந்த சுருதிகளை திருடி ஆழ்கடலில் ஒளிந்தான். அவன் எப்பேற்பட்ட வரம் பெற்றவன்? இரவிலும் தூங்காமல் பகலிலும் தூங்காமல் யார் ஒருவர் உயிருடன் இருக்கிறார்களோ, என்ன போன இரவிலும் உறங்காமல் பகலிலும் உறங்காமல் எவர் ஒருவர் இருக்கிறாரோ அன்னவரால் எனக்கு மரணம் ஏற்படும் என்று அந்த சோமுகன் வரம் பெற்றிருந்தான். அவனை கொல்வதற்காக உலகத்தில் எந்த உயிரினமாவது இரவு பகல் 2 நேரங்களும் உறங்காமல் இருக்குமா? தூங்காமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் நான் அதற்கான ஒரு உயிரினத்தை மேற்கொண்டேன். என்ன சாமி உயிர்? அதுதான் மீன். மீனா? மீன் என்று சொல்லக்கூடிய மச்சம். அந்த மச்ச அவதாரம் கொண்டு மீன் பாரு செத்தா கூட கண்ணு மூடாது. அதுக்கு இமைகள் கிடையாது. அப்பேற்பட்ட மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் கொண்டு ஆழ் கடலில் குதித்து சோமுகனை கொன்றேன். குருதியை மீட்டு பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்தேன். இரண்டாவதாக தேவதேவர்கள் எல்லாம் துர்வாச மகாமுனிவர் கொடுத்த சாபத்தினால் நரை திரை மூப்பு பிழிவை 4லும் அணுகி வலுவிழந்திருந்தார்கள். அவர்களுக்கு அமிர்தம் கிடைவதற்காக மந்தரகிரி மலையை எடுத்து சென்றார்கள். அந்த மந்தரகிரி மலையை வாசுகி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் கழுத்திலே இருக்கக்கூடிய நாகப்பாம்பினை அணைக்கயிறாக பூட்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்பொழுது அந்த மந்தரகிரி என்று சொல்லக்கூடிய அந்த மேருமலை ஒருபுறமாக சாய அதை தாங்கி பிடிப்பதற்காக கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து அந்த மந்தரகிரி மலையை நேராக நிறுத்தி அமிர்தம் கிடைவதற்கு உதவினேன். மூன்றாவதாக இந்த பூமி இருக்கிறது அல்லவா, இந்த பூமியை பாயாக சுருட்டி இரண்யாக்குதன் என்று சொல்லக்கூடிய அசுரன் பாதாள லோகத்தில் கொண்டு மறைத்து வைத்திருந்தான். அப்போ பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பாதாள நரலோகம்னு சொல்றேனே, அந்த நரலோகம் எப்படி இருக்கும்? நரம் என்றால் நாம் எல்லாம் அதாவது சாப்பிட்டு விட்டு மலம் கழிப்போம் அல்லவா, அதைத்தான் நரம் என்று சொல்வார். சாமி ஏய், அதற்காக நான் எப்படி சென்றேன்? பன்றி என்று சொல்லக்கூடிய அதாவது வராக அவதாரம் மேற்கொண்டு பாதாள லோகம் சென்று அந்த இரண்யாக்குதனை மடித்து பூமியை மீட்டு வந்தேன். சரி. நான்காவதாக என்ன அவதாரம் மேற்கொண்டேன்? அந்த இரண்யாக்குதனின் அண்ணனாக விளங்கக்கூடிய இரண்யாசுரன் தன்னை விட தேவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல, அதனால் அனைத்து தேவதேவர்களையும் முதலில் பிரம்மனிடத்தில் வரம் பெற்றான். எப்படி வரம் பெற்றான்? இரவிலும் மரணமில்லை, பகலிலும் மரணமில்லை, அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் மரணம் இல்லை, ஒரு மனிதனாலும் மரணமல்ல, விலங்கினங்களாலும் மரணமில்லை, எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணமில்லை என்று சொல்லி, எப்படி எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணமில்லை என்று சொல்லி வரம் பெற்றவன் அந்த இரணியன். அப்பேற்பட்ட அந்த இரணியனை எப்படி கொல்லணும்? மனுஷ உருவத்தில் கொல்ல முடியாது. உடலெல்லாம் தெய்வீக மனித உடலாகவும் முகமெல்லாம் சிங்கமாகவும் நரசிங்க ரூபம் கொண்டேன். அந்த இரணியனை மாறை பிளந்து கொன்றேன். எப்படி? பொழுது பாதி இருக்க பாதி மறைய. எப்படி? பொழுது பாதி இருக்க பாதி மறைய பொழுது அந்த நேரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? பகல்னு சொல்லுவாங்களா? இரவுன்னு சொல்ல முடியுமா? அரண்மனைக்கு உள்ளே ஒரு கால், வெளியே ஒரு கால், வாசற்படியிலே அமர்ந்து, ஆமா, அது அரண்மனைக்கு உள்ளன்னு சொல்லுவாங்களா வெளின்னு சொல்லுவாங்களா? ரெண்டுமே இல்ல. என் உருவம் எப்படி? தெய்வீக மனித உடல், கரங்களும் முகமும் சிங்கத்தின் உருவம். இத மனுஷன்னு சொல்லுவாங்களா விலங்குன்னு சொல்லுவாங்களா? அதனால அப்படி நரசிங்க ரூபம் கொண்டு அந்த இரணியனை மடிமேல் வைத்து அவன் இருதயத்தை கிழித்துக் கொன்று அந்த இரணியனின் பேரப்பிள்ளையாக விளங்கக்கூடிய அதாவது பிரகலாதனுக்கு மகன் உண்மைதான் மாவலி சக்கரவர்த்தி, அவன் இந்த உலகையும் ஆள வேண்டும், 14 லோகமும் ஆள வேண்டும் என்று சொல்லி தேவேந்திரனுக்கு நிகராக ஆக வேண்டும் என்று சொல்லியும் பெருத்த யாகம் செய்து தான தர்மங்கள் எல்லாம் செய்தான். தானே உலகில் வல்லவன் என்று
பெயர் சூட்டி வாழ்ந்து வந்தான். அவனது கர்வத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லி குள்ளமுனி ரூபம் கொண்டு வாவன அவதாரம் எடுத்தே அவனை பூமியிலே அழைத்தேன். அன்னமனிடத்தில் 3 அடி நிலம் கேட்டேன். ஆகாயத்தை ஒரு அடியாகவும் பூமியை ஒரு அடியாகவும் அளந்து 3வது அடி எங்கே என்று கேட்க, இதோ என் சிரசிலே அவனது கர்வங்களை எல்லாம் ஒழித்து என் சிரசிலே அழுந்து அமர்ந்தான் பூமியில. அப்போ என் காலால் வைத்து அமிழ்த்தி அவனை பாதாளத்தில் அவனுக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து அவனுக்கு முக்தியும் அளித்தேன். 6வதாக பரசுராம அவதாரம். இந்த உலகிற்கு மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வத்தை உற்பனம் செய்து நாட்டு மக்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி 6வதாக பரசுராம அவதாரம் எடுத்தேன். இத்தோடு திரேதா யுகம் முடிந்தது. இந்த திரேதா யுகத்துல கொடகிரி அயோத்தி மாநகரத்தில் தசரத சக்கரவர்த்திக்கும் எப்படி தசரத சக்கரவர்த்திக்கும் ஆமா கோசலை கைகை சுமித்ரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்களுக்கும் 4வராக பிறந்தேன். அதுல கோசலைக்கு ராமராகவும் கைகேயிக்கு பரதனாகவும் சுமித்திரைக்கு லக்ஷ்மண சத்ருகனாகவும் இப்படி 4 2வது யுகத்துல ராமராக பிறந்தேன். மாநில மக்கள் ஒரு பெண்ணும் ஆணும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துரைத்தேன். இதோடு திரேதா யுகம் முடிந்தது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்துல எனது 8வது அவதாரம் பலராம அவதாரம். 9வதாக இந்த ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் அவதாரம். வரக்கூடிய கலியுகத்தில் நான் எடுக்க போவதோ கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் என்றால் என்ன? இந்த கலியுகத்துல தெய்வங்கள் எல்லாம் விக்கிரமா இருக்கும். எப்படி இருக்கும்? தெய்வம் எல்லாம் கற்சிலையாக இருக்கும் இந்த கலியுகத்துல. இந்த கலியுகம் முடியும் தருவாயில இந்த ஆதி நாராயணனாகப்பட்டவர் மீண்டும் முன்போல் தேவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல உயிருள்ள தெய்வமாக வெள்ள குதிரையின் மீது இந்த கலியுகம் முடியும் தருவாயில வெள்ள குதிரையில் மீண்டும் தெய்வமாக காட்சியளித்து இந்த உலகை காத்து ரட்சிப்பார். இப்படி 10 அவதார மூர்த்தியாகிய இந்த நாராயண பெருமான் இந்த கண்ணனாக மானிட மக்களோடு இந்த துவாபர யுகத்துல நான் ஏன் பிறக்கணும்? அதுக்கு 3 காரணங்கள். எதற்காக? பூமி பாரத்திற்கு வேண்டி யுகத்துல கண்ணனாக நான் ஏன் பிறக்க வேண்டும்? அதற்கு 3 காரணங்கள். ஆதியில் தேவாதி தேவர்கள் தேவர் சபையில் கூடியிருக்க என் மனைவியாக விளங்கக்கூடிய பூமாதேவியானவள் அந்த தேவர் சபையில முறையிட்டாங்க. எப்படி சுவாமி தேவர்களா, இதோ இந்த பூமியை படைத்து இந்த பூமியில் மாநில மக்கள் எல்லாம் 84 லட்சம் ஜீவ வேதங்களில் பிறந்து நான் தாங்க வேண்டும் என்று படைத்தீர். ஆனால் படைக்கக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக இருக்கிறது. என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை. இந்த பூமி பாரத்தை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று சொல்லி என் தேவியாகிய பூமாதேவி தேவர் சபையில் முறையிட, அப்பொழுது இந்த நாராயண மூர்த்தியாகிய நான் தேவி இதோ இந்த யுகத்தில் என்னால் ஆகாது, வருகின்ற துபாவர யுகத்தில் கண்ணனாக பிறந்து இந்த பூமி பாரத்தை நான் தீர்க்கிறேன் என்று அவருக்கு ஒரு வாக்களித்தேன். அதன் பிரகாரமாகவும் அது மட்டுமல்ல, முன் ஜென்மத்தில் யாரு தும்சிங்க சூரன். ஆமா, என்னிடத்திலிருந்து நரன் நாராயணர்களாக அவதாரம் கொண்டு அவன் 1000 சிரம் 2000 கரங்களுடன் பிறந்தவன். அவனது 999 கரங்களையும் 999 சிரத்தையும் 1998 கரங்களையும் அன்று அளித்தேன். என்னிடமிருந்து தப்பித்து சென்றான் அந்த தும்சிங்காசுரன். சூரியனிடம் அடைக்கலமாக பிறந்தான், மறைந்தான். இப்பொழுது இந்த துவாபர யுகத்துல கர்ணனாக பிறந்திருக்கிறான். இந்த யுகத்துல சரி
கர்ணனாக பிறந்திருக்கிறார். அந்த கர்ணனை கொல்லணும். ஓ, கர்ணனை கொல்லணும். ஆமா. இது இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் இதோ இந்த கண்ணனாகிய நான் நாட்டு மக்களுக்கெல்லாம் நலம் புரிய வேண்டும். சரி. இருக்கக்கூடிய அதாவது அந்த நாட்டு மக்களுக்கு ஏன் நன்மை புரிய வேண்டும்? ஏன் நன்மை புரிய வேண்டும்? வட மதுரையை கம்சன் என்று சொல்லக்கூடிய கஞ்சகன் கம்சகன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிமார்கள் அட்டூழியம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். சரி. அவர்களை அழிக்க வேண்டும். சரி. நாட்டு மக்களை நரம்பரை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கம்சனை அழிப்பதற்காக அந்த கம்சன் யாரு? இந்த யுகத்துல எனக்கு தாய் மாமன். ஏன் தாய் மாமனை கொல்லணும்? தாய் மாமன் உறவு இறுதி வரை தேவை என்று கூறுவார். ஆனாலும் தாய் மாமனை ஏன் கொல்ல வேண்டும்? ஏன் கொல்ல வேண்டும்? அகந்தையில் அழிந்த கம்சனை கொன்றால் மட்டுமே இந்த உலக மக்கள் எல்லாம் நலமுடன் வாழ்வார்கள் என்று சொல்லி நான் 5 வயதில் அந்த கம்சனையும் அவனுடன் பிறந்த கஞ்சகனையும் கொன்றேன். இப்படி அவர்களை கொன்றேன். இன்னும் இருப்பது 2 கடமைகள். என்ன? கர்ணனை கொல்ல வேண்டும். அது மட்டும் அல்லாமல் என் தேவியாக விளங்கக்கூடிய பூமாதேவிக்கு நான் அளித்த வாக்கின்படி இந்த பூமி பாரத்தை குறைக்க வேண்டும். இந்த பூமி பாரத்தை குறைக்கணும்னு சொல்றீங்களா? இதை எப்படி குறைப்பீங்க? நான் ஒண்டி ஒருவனாக குறைக்க முடியுமா? இதோ நீங்க ஒரே ஆளா இருந்துட்டு எப்படி குறைக்க முடியும்? தேவாதி தேவர்களின் அம்சையினால 5 பஞ்ச பாண்டவர்களை பிறக்க செய்தேன். அது மட்டும் அல்லாமல் கௌரவர்கள் 100 பேரை பிறக்க செய்தேன். 100 பேரு. இந்த மாயவனாகிய திருமால் மூர்த்தி நான் கண்ணனாக பிறந்து பாண்டவர் பக்கமாகவும் சனி பகவானாகப்பட்டவர் சகுனியாக பிறந்து அந்த கௌரவர்கள் 100 பேர் பக்கமும் அவங்க பக்கமும் சென்றடைந்தோம். இருவருக்கும் இடையே சிறு வயதிலிருந்து பகையை ஏற்பாடு செய்து அவங்க ஒத்து போயிருவாங்க. ஆனா சகுனியும் நானும் விடமாட்டோம். நீங்க 2 பேரும் தான் கெடுக்கிறது. ஒருவேளை அவங்க ஒத்து போயிட்டாங்க, என் தேவியாகி பூமாதேவிக்கு நான் அளித்த வாக்கு நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். உண்மைதான். அதனால இவர்களை பகையாக உண்டு செய்து இந்த பகையால் 18 நாள் பாரத போர் உண்டு செய்ய வேண்டும் என்றே நாங்கள் எல்லாம் திட்டமிட்டு அவர்கள் எல்லாம் பூமியில் பிறந்திருக்கிறோம். இப்பொழுது என் எண்ணப்படி இந்த பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி 18 நாள் பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றோடு 12 நாட்கள் முடிந்து விட்டன. 12 நாள் முடிந்து விட்டது. உண்மைதான். 12 நாட்கள் முடிந்திருந்தாலும் 13ஆம் நாள் யுத்தம் செய்வாங்க. யாருக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். இப்போ பாண்டவர் பக்கமாக நான் இருக்கிறேன். ஏனோ தெரியவில்லை. பாண்டவர்கள் நந்தநந்தனா நாராயணா கோவிந்தா கோபாலா என்று என்னை அழைக்கிறார். சென்று காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒன்றை நான் மறந்து விட்டேனே. இந்த யுகத்திலே கல்யாணம் ஆயிடுச்சாவா? இந்த மானிட மக்களோ மனிதனாக பிறந்த நான் ஒன்றல்ல இரண்டல்ல 6,108 மனைவிமார்களை திருமணம் செய்தவன் நான். சாமி எப்படி 6 லட்சத்தி கோடியோ கோடி 6,100,000 பேரும் அப்பப்போ கூப்பிடும் போதெல்லாம் 100 பேர் தான். நான் இங்கேயும் இருப்பேன், அவர்களிடத்திலும் இருப்பேன், உன்னிடம் பேசுவேன், குழல்காரரிடம் பேசுவேன், மத்தாளக்காரனிடமும் பேசுவேன். ஒரே நேரத்துல அப்பேற்பட்ட சக்தியை வளர்த்தவன். ஆனாலும் என் பட்டத்து அரசியலாக விளங்கக்கூடியவர்கள் 8 பேர். பாமா, ருக்மணி, சாம்பவி, சத்யா, மித்திரவந்தை என்று சொல்லக்கூடிய 8 மனைவிமார்கள் பட்டத்து அரசிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் ஒரு ஆடவனாக நானும் மனிதனாக அல்லவா பிறந்திருக்கிறேன். மனிதனாக பிறந்தவன் எங்காவது வெளியில் சென்றா மனைவிமார்களிடத்தை சந்தித்து சொல்லி செல்ல வேண்டும். உடனடியாக அந்தபரமாக என் மனைவிமார்களாகிய சத்தியபாமாவும் ருக்மணி தேவியாலும் இருப்பார்கள். பகவான் அளித்தார் என்று அதிசயிக்கிரம் அழைத்து விடுவாயாக.